இயக்குனர் மோகன்ஜி அவர்களோட மூவிக்கு மட்டும்தான் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து தொடர்ச்சியா வந்துட்டே இருக்கு. ஒரு சில பேர் யூடியூப்ல கமெண்ட் பார்த்தீங்கன்னா இவங்களே வந்து இது பார்த்து வைரல் ஆகிறதுக்காக இவங்களே வந்து பாக்குறாங்க அப்படின்னு பட்ட ஒரு விஷயமும் இங்க இருக்கு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல அப்படி இருந்தா சின்மயி மேடம் அந்த மாதிரி ட்விட்டர்ல போன அவசியம் இல்லையே. இப்ப கடைசியில பாருங்க, சின்மயி மேடம் வந்து நான் ஏன் இந்த பாட்டை பாடினேன், எனக்கு இந்த பாட்டு முன்னாடியே தெரிஞ்சா பாடியிருக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு சிங்கர் சொல்ல முடியாது. மேபி வேணா கான்ட்ரோவர்ஷியல் 1000 வழி இருக்கலாம். பட் ஒரு சிங்கர்னாவே பாட்டை வந்துட்டு ஐயோ எனக்கு உண்மை சம்பவம் தெரியல, நான் ஏன் பாடினேன்னு தெரியல, தப்பு நான் பாடினது தப்புன்னு எந்த சிங்கரும் யாரும் அந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க. நீ சொல்ற மாதிரி கான்ட்ரோவர்ஷியல் பண்ணணும், இதை வந்து ஒரு ஒரு பிளான் பண்ணி பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி யாருமே பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களோட நேம் அதுல ஸ்பாயில் ஆகும்ல. சின்மயி வந்து வேற ஒரு இயக்குனர் கூட இந்த பாட்டு பாடுங்க இது மாதிரி சாரி கேட்டுக்க மாட்டாங்களோ? ஏன் கேக்குறோம்னா பிரேம்ஜி சாரோட இதே தொடர்ச்சியா நடந்துகிட்டே இருக்கு. இதே வந்து மாரி சாரோ மாரி செல்வராஜோ ரஞ்சித்தோ சங்கர் அவங்கள்ட்ட இந்த பாட்டு பாடிந்தா இந்த பிரச்சனை பண்ணிருப்பாங்களா, சாரி கேட்டிருப்பாங்களா? எதிர்ப்பு இருந்தா இது ஒரு கொஸ்டின் தான். நீங்க கேட்குற நல்ல கொஸ்டின் தான். ஏன்னா அவர் மோகன்ஜிக்கு ஆரம்ப கட்டத்திலேருந்து ஏதோ ஒரு அவர் பண்ண படங்கள் எல்லாமே ஒரு கான்ட்ரவர்ஷியலா போயிட்டு தான் இருக்கு. ஏன்னா சில உண்மைகள் பேசும்போது சில விஷயங்கள் இப்போ என்ன ரியாலிட்டியா இருக்கோ அதை எடுக்கிறார் அவரு. நான் அவர் படங்களை பார்த்த வரைக்கும். சார் இப்ப வந்து நீங்க படம் பண்ணீங்க, இப்ப மியூசிக் டோட்டலா போயிட்டு இருக்கு. இப்ப எந்த அளவு இருக்கு படங்கள்? அப்புறம் வந்து நீங்க நடிக்க ஆரம்பிச்சுன்னு ஒரு கேள்வி வருது. அது எப்படி போயிட்டு இருக்கு உங்க நடிக்க திறமையில? நடிக்க விட்டுடுவோம், மியூசிக் பத்தி பேசுவோம். மியூசிக் பார்த்தீங்கன்னா இப்போ மலையப்பன் ஒரு படம் பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் மலையாளத்தில் த கேட்டுன்னு ஒரு படம் ஹாரர் த்ரில்லர் பண்ணிட்டு இருக்கேன். இந்த 2 படமும் ப்ரெசென்ட் மலையாள படம் முடிஞ்சு ஜனவரி 7th ரிலீஸ் பண்ணுறாங்க. தமிழ் அந்த மலையாளத்தில் 2த்தையும் லாங்குவேஜ் டப்பிங் பண்ணி ரிலீஸ் பண்ணுறாங்க. அதனால் அதை எதிர்பார்த்துட்டு இருக்கேன். மற்றபடி பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. இன்னும் 2-3 படம் பேச்சுவார்த்தை. தென் ஜனவரி ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருக்கும். மலையாள படத்தை வந்து தமிழ்ல நீங்க தான் வந்து ரிலீஸ் பண்றீங்களா இல்ல வந்து அவங்களே ரிலீஸ் பண்றாங்களா? இல்ல அவங்களே தான் ரிலீஸ் பண்ணணும். நான் ஏன் ரிலீஸ் பண்ணணும்? அவங்களே ரிலீஸ் பண்ணுவாங்க. நீங்க கூட பாத்தீங்கன்னா ஒரு ஹீரோயின் வந்து ஆண்ட்ரியா வந்து மலையாளத்துல தான் வந்து நிறைய நல்ல கதைகள் இருக்கு. சோ எனக்கு வந்து மலையாளம் தெரிஞ்சு நாங்க போய் செட்டில் ஆயிடும்னு சொன்னாங்க. சோ நீங்களும் அங்க போய் செட்டில் ஆகிற மாதிரி ஐடியா ஏதாவது? இல்ல மியூசிக் நான் தான் சொன்னேன். மியூசிக் செட்டில் வந்து என்னன்னா எல்லா லாங்குவேஜ் இசைக்கு பொறுத்த வரைக்கும் எந்த லாங்குவேஜாக இருந்தாலும் அதனால செட்டில் ஆகுதுன்னு அப்படின்லாம் கிடையாது. மலையாளத்துலேருந்து நல்ல கதை வந்திருக்கு. ஏன்னா ஒரு இசையமைப்பாளருக்கு எல்லா விதமான ஜானரும் பண்ணணும் ஆசைப்படுவாங்க. அதில் முதல் முறையாக வந்து இப்போ அதர் லாங்குவேஜில் வந்து ஃபஸ்ட்டு மலையாள படம் பண்ணியிருக்கேன். அதனால அந்த படம் ரிலீஸ் ஆச்சுன்னா என்னோட முழு திறமையும் அதில் தெரியும் நான் நம்பி எதிர்பார்த்தேன். மியூசிக்கே தான் உயிர்னு சொல்லி சில பேர் சொல்கிறாங்க. உங்களுக்கும் அதான் நான் இப்போ கேட்கும்போது ப்ரொடியூசர் வேணான்றீங்க, தயாரிப்பாளர் வேணாம், நடிகர் வேணாம், வெறும் மியூசிக் மட்டும் பேசுன்றீங்க. இப்போ மியூசிக் பற்றி ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. சின்மயி பாடியிருக்காங்க. உங்கள் நண்பர் வந்து இந்த படத்தோட திரௌபதியோட இயக்குனர். அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஒரு இசையமைப்பாளராக? இசையமைப்பாளராக பார்க்கும்போது இந்த விஷயம் வந்து நேற்று ஈவினிங் வரைக்கும் எனக்கு அந்த விஷயம் தெரியாது. பட் என்னோட சர்க்கிளில் பேசிட்டு இருந்தாங்க. சாங் பார்த்தேன். சாங் உண்மையிலே ஜிப்ரான்ஜிக்கு வந்து எக்ஸ்ட்ரானரி சாங். ஏன்னா ரொம்ப நாள் வந்து இந்த மாதிரி ஒரு பழைய காலத்து தமிழ், அதில் லிரிக்ஸில் பார்த்தீங்கன்னா 14th century யூஸ் பண்ண வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த கதைக்கு தேவைன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அதனால் ஜிப்ரான் பிரதர் வந்து எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்காரு. அவர் இந்த நேரத்தில் அவருக்கு நான் வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன். ஏன்னா ரொம்ப அருமையான ஒரு மெலோடி. அவங்களோட வாய்ஸ் எக்ஸ்ட்ரானரி. சின்மயி அவங்களோட வாய்ஸுக்கும் இவரோட ஸ்கோருக்கும் ரொம்ப எக்ஸ்ட்ரானே இருந்தது. பட் எனக்கு அந்த கான்ட்ரவர்ஷியல் போகிறத பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன்னா, எனக்கு பொதுவாக சிங்கர்ஸ் நாங்கள் கூப்பிடும்போது என்ன பண்ணுவோம்னா அந்த லைன் சொல்லுவோம், இதான் சுச்சுவேஷன் சொல்லுவோம். பொதுவாக சுச்சுவேஷன் கேட்பாங்க. சுச்சுவேஷன் கேட்டுட்டு பொதுவாக யாரும் எல்லா சிங்கர்ஸும் கதை கேட்கறது கிடையாது, கேட்கவும் மாட்டாங்க. மியூசிக் டேரக்டர் என்ன சொல்கிறாங்களோ அதை பாடிட்டு அவங்க போகிறது தான் விஷயங்கள். பட்டு ட்விட்டரில் போடுற அளவுக்கு ஒரு கான்ட்ரவர்ஷியல் என்ன நடந்ததுன்றது ஒரு ஆச்சரியமான விஷயம் தான். ஏன்னா எந்த சிங்கர்ஸும் இது வரைக்கும் என்னோட ஹிஸ்ட்ரியில் நான் ரொம்ப நாளாக பார்த்துட்ருக்கேன். இந்த மாதிரி பாடினப்புறம் நான் ஏன் பாடினேன் மன்னிப்பு கேட்டதுன்றது ரொம்ப ஆச்சரியமான விஷயமா இருக்குது. அது எனக்கு என்ன உண்மையான விஷயன்றது எனக்கு தெரியல. சின்மயி தொடர்ச்சியாகவே கான்ட்ரவர்சிலேயே வராங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போ வந்து கவிஞர் அவரை பற்றி ஒரு கம்ப்ளைண்ட், அப்புறம் நிறைய படத்தை பற்றி கம்ப்ளைண்ட். இப்போ இந்த பாட்டில் வந்து நாங்களே கேட்டு பார்த்துட்டோம், எந்த வித குறைகளும் இல்லை, நல்லா இருக்கு. ஏன் அதனால அவங்க ஒரு முடிவு எடுத்தாங்க? இல்லை அதுதான் நானும் சொல்கிறேன். பாட்டு எந்த விதமான கம்ப்ளைண்ட்டும் இல்லை. ஒரு இசையமைப்பாளர் ஒரு டைரக்டர் சேர்ந்து ஒரு முடிவு பண்ணுறது, மெயினாக மியூசிக் டேரக்டர் முடிவு பண்ணுறது யார் சிங்கர்ன்றது. பட் டைரக்டரும் கேட்டிருக்காரு போல இருக்கு. ஏன்னா மேடம் வந்து ரொம்ப அவர் ஃபேனா சொன்னார் என்கிட்ட. நான் பேசும்போது சொன்னார், எனக்கு சின்மயி மேடம் வாய்ஸ் ரொம்ப பிடிக்கும், நான் நல்லா பாட வச்சேன்,
அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆசைப்பட்டு தான் அந்த மெயினாக அவங்க சின்மயி மேடம் கூப்பிட்டு பாட வச்சிருக்காங்க. பட் பாட வைக்கும்போது பொதுவாக அதான் சொல்றேன், எந்த கதையும் யாரும் கேட்க மாட்டாங்க. இந்த கதை என்ன, இந்த படத்தோட வரலாறு என்ன, எந்த சிங்கர்ஸும் கேட்க மாட்டாங்க. மேபி வேணா ஒரு டிஸ்கஷன்ல ஒரு நாங்களா டைரக்டரா சொல்லும்போது கேட்டுப்பாங்களே தவிர்த்து, இந்த கதை என்ன கதை சொன்னாதான் பாடுவேன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கிடையவே கிடையாது. பட் ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா அவங்க ட்விட்டர் பார்க்கும்போது அப்புறம் அவங்க வீடியோவும் பார்த்தேன். ஏதோ மியூசிக் டைரக்டரே இல்லாம பாடுனாங்க அப்படின்ற மாதிரி விஷயம்லாம் தெரியும். அது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அது மியூசிக் டைரக்டர் இல்லாம சிங்கர்ஸ் எப்படி பாடுனாங்கன்னு தெரியல. பட் பாடுறாங்க அப்படின்னா ஒரு எமர்ஜென்சிக்காக பாடுவாங்க. ட்ராக் சிங்கர்ஸ் பாடிட்டு வச்சுட்டு போயிடுவாங்க. சில நேரத்தில் அதை பாடி அனுப்ப வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு அந்த வந்து ஒரு ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனாக இருக்கும். ஒருவேளை மியூசிக் டைரக்டர் வேற ஏதோ ஒரு ரீ ரெக்கார்டிங் இருந்திருக்கலாம். அந்த பாட்டு உடனே ஷூட்டிங் போக வேண்டியது இருந்திருக்கும். அதனால அப்படி ஒரு எமர்ஜென்சியா நடந்துடலாமே தவிர்த்து, பட் மியூசிக் டைரக்டர் இல்லாம ஒரு சிங்கர் பாடுவாங்களா கேட்டா அது அது வாய்ப்பு இல்லைன்னு நான் சொல்லுவேன். பட் ட்விட்டர்ல பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா அவங்க வீடியோ பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஏன் அந்த மாதிரி மேடம் இப்படி சொன்னாங்கன்னு கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா பொதுவா வந்து இந்த மாதிரி ஒரு கான்ட்ரவர்ஷியல் நடந்தாலே என்ன பொறுத்த அந்த பாட்டு வந்து ஒரு எக்ஸலன்ட் சாங். அது கான்ட்ரவர்ஷியல் பண்ணாலும் சரி, பண்ணாலும் சரி. கண்டிப்பா இந்த பாட்டு மெகா ஹிட். அதனால அது வந்து ஆஸ் எ மியூசிக் டைரக்டரா சொல்றேன். ஜிப்ரான் அவர் பண்ணது வந்து எக்ஸலன்ட்டா பண்ணியிருக்காரு. சரி. சொல்லுங்க. இயக்குனர் மோகன்ஜி அவர்களோட மூவிக்கு மட்டும்தான் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து தொடர்ச்சியா வந்துட்டே இருக்கு. ஒரு சில பேர் யூடியூப்ல கமெண்ட் பார்த்தீங்கன்னா இவங்களே வந்து இது பார்த்து வைரல் ஆகிறதுக்காக இவங்களே வந்து பாக்குறாங்க அப்படின்னு பட்ட ஒரு விஷயமும் இங்க இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல அப்படி இருந்தா சின்மயி மேடம் அந்த மாதிரி ட்விட்டர்ல போன அவசியம் இல்லையே. இப்ப கடைசியில பாருங்க, சின்மயி மேடம் வந்து நான் ஏன் இந்த பாட்டு பாடினேன், எனக்கு இந்த பாட்டு முன்னாடியே தெரிஞ்சா பாடியிருக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு சிங்கர் சொல்ல முடியாது. மேபி வேணா கான்ட்ரவர்ஷியல் 1000 வழி இருக்கலாம். பட் ஒரு சிங்கர்னாவே பாட்டு வந்துட்டு ஐயோ எனக்கு உண்மை சம்பவம் தெரியல, நான் ஏன் பாடினேன்னு தெரியல, தப்பு நான் பாடினது தப்புன்னு எந்த சிங்கரும் யாரும் அந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க. நீ சொல்ற மாதிரி கான்ட்ரவர்ஷியல் பண்ணணும், இதை வந்து ஒரு ஒரு பிளான் பண்ணி பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி யாருமே பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களோட நேம் அதுல ஸ்பாயில் ஆகும்ல. இதே வந்து சின்மயி வந்து வேற ஒரு இயக்குனர் கூட இந்த பாட்டு பாடுங்க இது மாதிரி சாரி கேட்டுக்க மாட்டாங்களோ? ஏன் கேக்குறோம்னா பிரேம்ஜி சாரோட இதே தொடர்ச்சியா நடந்துகிட்டே இருக்கு. இதே வந்து மாரி சாரோ மாரி செல்வராஜோ ரஞ்சித்தோ சங்கர் அவங்கள்ட்ட இந்த பாட்டு பாடிந்தா இந்த பிரச்சனை பண்ணிருப்பாங்களா, சாரி கேட்டிருப்பாங்களா, எதிர்பார்த்தா? இது ஒரு கொஸ்டின் தான், நீங்க கேட்குற நல்ல கொஸ்டின் தான். ஏன்னா அவர் மோகன்ஜிக்கு ஆரம்ப கட்டத்திலேருந்து ஏதோ ஒரு அவர் பண்ண படங்கள் எல்லாமே ஒரு கான்ட்ரவர்ஷியலாக போயிட்டு தான் இருக்கு. ஏன்னா சில உண்மைகள் பேசும்போது சில விஷயங்கள் இப்போ என்ன ரியாலிட்டியா இருக்கோ அதை எடுக்கிறார் அவர். நான் அவர் படங்களை பார்த்த வரைக்கும் நான் வந்து ஒரு பொதுநிலை, நான் வந்து ஒரு மியூசிக் டைரக்டரா பேசுறேன். அவர் படம் பார்த்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் படம் பாருங்க, பெண்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கறது. அது மாதிரி ஒவ்வொரு படத்துலையும் ஒவ்வொரு விஷயங்கள்ல அது ஆன்மீகம் எந்த மதமா இருந்தாலும் சரி, இந்துவா இருக்கட்டும், கிறிஸ்டினா இருக்கட்டும், முஸ்லீமா இருக்கட்டும், ஆன்மீகம் அது ஆன்மீகம் அவ்வளவுதான். அதனால அவரோட ஆன்மீகத்துக்கு அவர் முக்கியத்துவம் தராது, அவ்வளவுதான். பட் யாரையும் அவர் புண்படுத்துறது இல்லையா எனக்கு தெரிஞ்சு, அந்த மாதிரி பண்ற மாதிரி தெரியல. பட் அவருக்கு வருது அப்படின்னா அவர் அதெல்லாம் தாண்டி ஜெயிச்சுட்டு இருக்காரு. அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். ஏன்னா அவர் இப்ப கூட பேசும்போது சொன்னாரு, வரட்டும் பிரதர், நான் பாத்துக்கிறேன், நான் உண்மையை சொல்றேன், யாரும் எனக்கு போய் சொல்றது, எனக்கு சென்சார் பண்றாங்க, அதே மாதிரி எனக்கு எல்லாருமே ஆடியன்ஸ் தான் முக்கியம், எனக்கு மற்றவங்க எனக்கு யாரும் முக்கியம் இல்லை, ஆடியன்ஸ் சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னு தைரியமா இருக்காரு. அந்த தைரியமான கான்ஃபிடன்ஸ் தான் அவர் ஜெயிக்கிறார். இன்னைக்கு கூட ஒரு வீடியோ விட்டுருக்காரு மோகன்ஜி. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த ஒரு குற்றச்சாட்டு வரும்போது என்னையும் ஒருவேளை ஜிப்ரான் சாரையும் வந்து போன் பண்ணி எனக்கு தெளிவு கேட்டிருக்கலாம், நாங்க தெளிவு கொடுத்துருப்போம். ஆனா எதுவுமே சொல்லாம ட்விட்டர்ல வந்து இது மாதிரி போட்டீங்கன்னா ப்ரொடியூசருக்கும் எங்களோட படத்தோட வருமானத்துக்கும் நிறைய பாதிப்பு உண்டு. நீங்க நாளைக்கு கண்டிப்பா எனக்கு வந்து தெளிவுபடுத்தணும்னு சொல்லியிருக்காரு. அதை தெளிவுபடுத்துவாங்களா? அவர் சொன்ன பயன் கரெக்டாக அவங்க தெளிவுபடுத்த வேண்டிய இடத்துல இருக்காங்க. ஏன்னா ஒரு மியூசிக் டைரக்டர் கிட்ட கேட்டுக்கலாம், என்ன இது இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு அப்படின்னு கேட்டிருக்கலாம். மெயினா வந்து ஆஸ் அ ப்ரொடியூசரா பார்க்கும்போது என்னன்னா அது ஒரு பிரச்சனை தான். ஏன்னா நாளைக்கு என்ன இந்த படத்து பிரச்சனை இருக்கு, இந்த படத்துக்கு போய் பார்க்கலாமா வேணாமா, ஏன் இந்த மாதிரி ஒரு தயாரிப்பாளராக வந்து யாரை இன்வெஸ்ட் பண்ணாங்களோ அவங்க யோசிப்பாங்க, என்னப்பா இது பிரச்சனை, இது ஆரம்பத்துல இப்படி இருக்கு அப்படின்னு கண்டிப்பாக யோசிச்சு தான் செய்வாங்க. பட் அவங்க கேட்பாங்களா மாட்டாங்களா அவங்களுக்கு தான் தெரியும். மேபி லைஃப்ல வந்து ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு அவங்க திருப்பி வந்திருக்காங்க தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு. ஒரு பாட்டு முக்கியம், பாடல் எந்த பாடல் எந்த மத பாட்டாக இருக்கட்டும், எந்த விஷயமா இருக்கட்டும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா ஓகே. பட் பாட்டு குற்றம், நான் பாடின தப்பு அப்படின்னு நினைச்சாங்கன்னா அது அவங்களோட சாய்ஸ். வேற எதுவுமே ஒருத்தவங்களை வந்து இப்படிதான் பேச வைக்கணும்னு நம்ம பண்ண முடியாது. அவங்க மனசுக்கு என்ன தோணுதோ அதான் நடக்கும். அவங்க அப்படி போட்டிருக்காங்க. இந்த பாடல் வந்து திரைப்படத்துல வருமா வராதா சார்? கண்டிப்பா வரும். இல்ல இப்ப வந்து பேரரசு கூட நேற்று வந்து ஒரு அறிக்கை விட்டு இருந்தாரு,
உனக்கு அது மாதிரி கஷ்டமா இருந்துச்சுன்னா நீ சொல்லுமா, பேமெண்ட் நீ வாங்கின ரிட்டர்ன் பண்ணிடு, அவங்க வேற ஒரு சிங்கர் வச்சு எடுத்துப்பாங்க. இது சாத்தியமா? அது சாத்தியம் விட்டுருங்க. பட் பண்ணணும் அவசியமே இல்லை பிரதர். பாடியாச்சு, முடிஞ்சிச்சு, ரிலீஸ் இல்ல அது பண்ணியாச்சு. வந்து ப்ரொடியூசருக்கு வருமானம் வரதுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அதுதான் சொல்றாங்க. இப்ப வந்து படத்துல வந்து இது பாட்டு போடுறாங்க, நான் அன்னைக்கே அறிக்கை விட்டுட்டேன், கடைசி நேரத்துல அவங்க வந்து கேஸ் ஏதாவது போட்டாங்கன்னா ஏன்னா அவங்க பிரச்சனை பண்றாங்க. என்ன இல்ல இப்ப சிங்கர் என்ன கேஸ் போட போறாங்க? இல்ல நான் இப்ப என்ன இது வேணாம்னு சொல்லிட்டேன், திருப்பி அது எப்படி வேணாம்னு சொல்றீங்க? அப்படிலாம் கிடையாது. ஆ. இதுல பாட்டை பார்த்திருப்பீங்க. நான் நேத்து நைட் பாட்டு கேட்டு எந்த ஒரு தவறான, எந்த சமுதாயத்துக்கு தவறான ஒரு விஷயமும் இல்லை. பெண்களை பத்தி தப்பாவும் பேசல, யாரை பத்தி ஹர்ட் பண்ணல. ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு என்ன டவுட்னா அது என்ன பிரச்சனைனே இப்ப வரைக்கும் எனக்கு தெரியல. சார், அப்படி என்ன ஆக்சுவலா சரி, எங்களுக்கு ஒரு டவுட். சின்மை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாடகின்னு சொல்லிட்டு மோகன்ஜி வந்து சொல்லியிருக்காரு. அவ்வளவு பெரிய சிங்கர் வந்து பாடுறாங்கன்னா கண்டிப்பா டேரக்டர் கூட இருக்கணும். ஏன் கூட இல்ல? இந்த மாதிரி விஷயம் வரும்னு தெரிஞ்சுதான் அவர் கூட இல்லையோ? இப்ப நீங்க பொதுவா நான் கூட போன படத்துல பண்ணும்போது பிரசன்னா பாடினாரு. அப்ப டைரக்டர் இல்ல. அவர் ஏதாவது ஒர்க்ல போயிருப்பாரு. நீங்க அப்படி வேணுட்டே பண்ணாலும் சொல்ல முடியும் பிரதர். மியூசிக் கம்போசர் மஸ்ட். இல்லைங்களா? அவரும் கண்டிப்பா இருந்திருப்பாரு. பாட வச்சிருப்பாங்க. அதோட டேப் வந்து ஒரு ஆடியோவை அவங்க அனுப்புவாங்க. டைரக்டர் வந்து கண்டிப்பா இருக்கணும் அப்படின்றது அவரோட சிச்சுவேஷன் பொறுத்து தான். மேபி அவர் வேற ஏதாவது ஒரு ஒரு ஒர்க்ல இருந்திருக்கலாம். இந்த பட விஷயமா இருந்திருக்கலாம். இல்ல ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்ல இருந்திருக்கலாம். ஏதாவது இருந்திருக்கலாம். நீங்க பாட்டு எடுத்து வைங்க, நான் வந்து கேட்கறேன்னு கூட சொல்லிருக்கலாம். அது தெரியாது. பட் இப்படிலாம் யாரும் பிளான் பண்ணிலாம் பண்ண மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பு இல்லை. இந்த பிரச்சனைக்கு முழுக்க முழுக்க யாரோட பின்னணி இருக்கும்னு நினைக்கிறீங்க? யாரு காரணம்னு நினைக்கிறீங்க? உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. எதுவுமே இல்லாட்டி எப்படி இந்த மாதிரியான இஷ்யூஸ் வரும்? பாடல ஒண்ணுமே இல்ல. சோ இதுக்கு பின்னாடி அரசியல் காரணங்கள் இல்ல ஜாதி ரீதிய காரணங்கள் இருக்குமா? நீங்க எந்த காரணம் இருந்தாலும் முதல்ல சின்மயி மேடம் வந்து அவங்களுக்கு தான் புரிஞ்சுக்கணும். மியூசிக் அவங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை. பல படங்கள் பாடி அவார்ட்லாம் வாங்கியிருக்காங்க. ஸ்டேட் அவார்டு ஆகட்டும், இந்த நேஷனல் அவார்டு எதுவும் வாங்கியிருந்தாலும் இந்த நேரத்தில் அவங்க யோசிக்க வேண்டியது என்னன்னா மியூசிக் இது யூனிவர்சல். அது மதம் கிடையாது, ஜாதி கிடையாது, எதுவுமே கிடையாது. ஏன் அவங்க என்ன பண்ணாங்க, எதுக்காக இப்படி பண்ணாங்கன்றது அவங்களோட மனசாட்சி கொண்டு தான் தெரியுமே தவிர்த்து நீங்க கேட்ட கேள்விக்கு என்னால் பதில் சொல்ல முடியாது. ஏன்னா எதுவுமே யாருக்குமே தெரியாம தான் இவ்வளவு பேர் நீங்க என்ன கேள்வி கேட்குறீங்க. இல்லைன்னா நீங்க கண்டிப்பா இவங்க தான் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லியிருப்பீங்க. இவங்க தான் அது பண்ணாங்கன்னு சொல்லியிருப்பீங்க. யாருக்குமே என்னன்னு தெரியல. அவங்க மனசாட்சிக்கும். ஆனா பட் எனக்கு என்ன ஆச்சரியமா இருக்குன்னா ஒரு சிங்கர் இப்படி பண்றாங்கன்றது ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா பாடுறதுக்கு முன்னாடி எதுவுமே கேட்கல, பாடின அப்புறம் ரிலீஸ் ஆன அப்புறம் கேட்கறதுன்றது ரொம்ப ஆச்சரியமான விஷயமா தான் எனக்கு இருக்குது. இசை அமைப்பாளர் சங்கம் வந்து இதுக்கு வந்து ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கணும். எதுவுமே ஸ்டேட்மெண்ட் இசையமைப்பாளர் சங்கத்துக்கு அதான் சொன்னேன். மியூசிக் தானே இது. ஆக்சுவலா இப்போ பண்ணிட்டாங்களா? அது வந்து ஒருவேளை சின்மை அவங்க வந்து ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணிக்கணும். இல்லை இந்த பாட்டை வேணாம், நான் வாய்ஸ் எடுக்க சொன்னோம். இல்லை இவங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இவர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கணும். யாருமே கம்ப்ளைண்ட் பண்ணலையே. இதுக்குள்ள கம்ப்ளைண்ட் பண்ணாம எப்படி வந்து ஒரு விஷயம் வந்து எடுக்க முடியும்? யாராவது சொல்லணும், இல்லை என் பாட்டு எடுத்துருங்கன்னு சொல்லணும். இல்லை இந்த பக்கம் வந்து சொல்லணும், இல்லைங்க எனக்கு அவர் பாட்டு எடுத்துறேன். இசையமைப்பாளர் சங்கத்திலே வந்து இளையராஜா பிரச்சனை போயினால எதுக்குடா அதுக்குள்ள போனோம், நான் சோசியல் மீடியால பார்த்துட்டு சொல்லிட்டாங்களோ. இல்லை பிரச்சனை 1000 இடம் கூட இருக்கட்டும். வருது பிரச்சனை 1000 கூட இருக்கட்டும். எனக்கு என்னன்னா நீங்க வந்து கரெக்டா ஒரே விஷயம் சொல்லுங்க. சின்மயி மேடம் பாடிட்டாங்க, பேமெண்ட் வாங்கிட்டாங்க, ரிலீஸ் பண்ணாச்சு, பாட்டு முடிஞ்சு போச்சு. இப்போ அவங்க வந்து நான் இது முன்னாடி தெரிஞ்சா பாடிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னதுக்கு ஆன்சர் வந்து அவங்க மனசாட்சி கொண்டு தான் தெரியுமே தவிர்த்து நம்மளால யாராலும் யூகிக்க முடியாது. கண்டிப்பா யூகிக்க முடியாது. அதனால வந்து மேபி அவங்க ஏன் இதை பேசினாங்க ஆச்சரியமா தான் இருக்கு எனக்கு. ஏன்னா நீ சொன்ன போல மோகன்ஜிக்கு வந்து டிஆர்பி ஏற்றிக்கணும், படத்துக்கு டிஆர்பி ஏற்றிக்கணும்லாம் யாரும் வந்து இந்த மாதிரி ஒரு சிங்கரை விட்டு பேச வைப்பாங்கன்னா யாரும் எதிர்பார்க்காதீங்க. அது நடக்காது. மோகன்ஜி வந்து உங்க நண்பர். அவர் சொல்லியிருக்காரு நாளைக்கு அது கண்டிப்பா வேணும்னு சொல்லியிருக்காரு, தெளிவுபடுத்தணும்னு இருக்காரு. ஒருவேளை அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா இருக்கும்? அவர் கேட்கறதுக்கு கரெக்ட் தான் பிரதர். இப்போ நீங்க என்ன மேல ஒரு அவதூறு வைக்கிறீங்கன்னா நான் கேட்பேன், ஏன் இந்த மாதிரி கேட்கதான் செய்வேன். மோகன்ஜி பிரதரா இருக்கட்டும், எந்த டைரக்டரா கூட இருக்கட்டும், எந்த ஒரு டைரக்டருக்கும் எந்த ஒரு விஷயம் யாருக்கு வந்தாலும் அவங்க கேட்கதான் செய்வாங்க. எல்லாருமே இப்போ எனக்கு வேற ஒரு படம் ஒரு டைரக்டர் இருக்காரு, தெரிஞ்ச நம்ம தான் பேச வரும்ல, எல்லாருமே என்கிட்ட சொன்னாங்க இந்த மாதிரி விஷயம் நடக்குதுன்னு. பட் என்ன ஒரு விஷயம்னா மோகன்ஜி அவர் வந்து கேட்கறது நியாயமான விஷயம். ஏதுதான் அப்படி சொன்னீங்க, எங்ககிட்ட கேட்காம கூட சொல்லிட்டீங்கன்னு ஒரு வருத்தத்தை தானே செய்யும். அது அவங்க கண்டிப்பா ரீப்ளே பண்ண சந்தோஷம். சரி, இப்ப இவங்க இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிட்டாங்க, இதனால வித்த சிங்கர்ஸ்க்கு இந்த மாதிரி பிரச்சனை வாய்ப்பு இருக்கா சார்?
பிரதர் நான் அதான் சொன்னேன். நான் வந்து எப்படின்னா மற்ற சிங்கர்ஸ் பிரச்சனை இருக்கு இல்லைன்னு பிரதர். நான் எப்பவுமே ஒரு பாட்டு சூஸ் பண்றேன்னா டியூன் கம்போஸ் பண்ண உடனே சிங்கர்ஸை கூப்பிடுவோம் பிரதர். சிங்கர்ஸை கூப்பிட்டு இதான் சுச்சுவேஷன், இது இப்படி பாடுங்க, இந்த மாதிரி விஷயங்கள் வேணும்னு சொல்லிட்டு நான் பாடுவேன். இது வரைக்கும் எனக்கு இந்த மாதிரி நடந்து கிடையாது. பாடின அப்புறம் ஒருவேளை நீ சொன்ன மாதிரி மோகன்ஜிக்காக தான் இந்த பிரச்சனை நடக்குதுன்னே வச்சுப்போம். பட் ஏன் அவருக்கு டார்கெட் பண்றாங்கன்றது அவர் ஆக்சுவலி நீங்க பண்ண அவர் தான் வளர்ந்து வர போறாரு எனக்கு தெரிஞ்சு. அதனால நீங்க அவர் டார்கெட் பண்ண அவர் பெரிய இந்த படம் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு மெகா பிளாஸ்ட் ஆக போகுது. அவ்வளவுதான் நடக்க போகுது. அதனால அவங்க கடமை செய்யறாங்க. மியூசிக்கா இருக்கட்டும், சினிமாவா இருக்கட்டும், ஜாதி மதத்தை தூக்கி போட்டுட்டு என்னைக்கு ஏதாவது சொன்னீங்க, யாரோ சொன்னீங்க, இப்போ ஒரு கேள்வி கேட்டீங்க. ஆண்ட்ரியா வந்து அவங்க மலையாள படம் கதை நல்லா இருக்கு கேட்டீங்க. மோகன் சார் தான் கேட்டார். அதான் தமிழ் இண்டஸ்ட்ரியில என்னைக்கு கதையை ஒட்டி படம் எடுக்க போறாங்களோ, மதம் ஜாதி இதெல்லாம் விட்டு எடுக்க போறாங்களோ அன்னைக்கு நல்லா இருக்கும். நம்ம இப்போ நீங்க கேட்கலாம், அப்போ மோகன்ஜி என்ன எடுக்கிறாருன்னு கேட்கலாம். மோகன்ஜி வந்து வரலாற்று தன்மை தமிழோட வரலாற்று தான் எடுக்கிறாரு. சரிங்களா? அது மாதிரி வரலாற்று தான் எடுங்க. இல்ல ஒரு குடும்ப நிகழ்வு இந்த பாருங்க, 3 BHK பாருங்க, டூரிஸ்ட் ஃபேமிலி எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. இப்போ கூட படம் பார்த்தேன், நல்ல படம். அந்த இவரு இல்ல லான்பாவம் இல்ல, இது ஆன்பாவம். இதுல எல்லா படம் நல்ல படம் தான். பட் ஒரு வீட்டுக்குள்ள நடந்து எனக்குள்ள டச் ஆச்சு அந்த படம். முனிஷ்காந்த் வந்து மிடில் கிளாஸ் அதெல்லாம் பாருங்களேன், எனக்குள்ள நடந்த மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கு. அந்த மாதிரி படங்கள்லாம் நிறைய டைரக்டர்ஸ் கொண்டு வந்தாங்கன்னா ஒரு ஆரோக்கியமான சினிமா பார்க்கலாம். அதனால தான் அன்னைக்கு ஆண்ட்ரியா மேடம் என்ன சொல்லிருப்பாங்கன்னா மலையாள படம் நல்லா இருக்கு. பட் அங்கெல்லாம் ரொம்ப ஸ்டோரி, ரொம்ப கண்டென்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கா பண்ணிட்டு இருக்காங்க. பொறாமையா இருக்கு. எப்போ நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு அந்த மாதிரிலாம் வந்து நம்ம ஆரோக்கியமா இருக்கும்னு வச்சுட்டு பெரிய படத்துக்கே இவ்வளவு பெரிய பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வந்து சின்ன மேடம் வச்சு வருங்காலத்துல உங்களோட பாட்டுல அவங்க பாடுவாங்களா? இல்ல எனக்கு அந்த மாதிரி சுச்சுவேஷன் அமையணும்ல. எனக்கு வந்து நான் எப்போதுமே என்ன பண்றேன்னா, எனக்குன்னு ஒரு இப்போ ரகுமான் சார்னா ஒரு சிங்கர்ஸ் இருப்பாங்க பார்த்துருக்கீங்களா? அப்படியே அவங்க ஹாரிஸ் பிரதர்னா அவர் ஒரு அவங்க ஒரு டீம் இருப்பாங்க. எனக்கு ஒன்று ஒரு டீம்ஸ் இருக்காங்க. அந்த டீம் வச்சு தான் நான், ஏன்னா ஜிப்ரான் சாரும் டீம் தானே அவங்க கரெக்ட். ஆனா அதை நீங்க மோகன்ஜியே கேட்டு பார்ப்பாங்கண்ணே. எனக்கு சின்மயி மேடம் வாய்ஸ் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நாள் ஆசை என்னோட மியூசிக்ல என்னோட படத்தை பாட வைக்கணும்னு. அதனால தான் அவர் ஆசைப்பட்டு தான் சின்மயி மேடம் பாட வச்சிருக்காங்க. இதான் நடந்திருக்கு. அவர் சொன்ன விஷயத்தை கேட்ட வரைக்கும் பார்த்தேன். அப்ப தெரிஞ்ச மியூசிக் வச்சு பாடி இருந்தா அவங்க எதுவுமே பிரச்சனை பண்ணிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்லையே, ஜிப்ரான் அவங்களுக்கு நல்லாவே தெரியுமே. அவங்களுக்கு யோசிச்சு பாருங்க, என்ன அவங்களே சொல்ல ஜிப்ரான் படத்துல எத்தனை பாட்டு பாடுறாங்க நீங்களே எடுத்து பாருங்க, லிஸ்ட் பாருங்க. மியூசிக் டைரக்டர் இல்ல, டைரக்டர் இல்ல, அது பிரச்சனை பண்ணுவாங்க. இல்ல பிரதர், ஜிப்ரான் அவங்க மியூசிக்லயே சின்மயி மேடம் நிறைய பாட்டுருக்காங்க. இல்ல பாடி இருக்காங்க. இப்ப அந்த பிரச்சனை தேவையில்லாத கொண்டு வர காரணம் நான் என்ன கேட்டேன்னா, நீங்க உங்களோட இதுல பண்ணுவீங்களா பண்ண மாட்டீங்களா? ஒருவேளை உங்களுக்கு பிடிச்சது பிரதர் பிடிச்சிருக்கு பிடிக்கல அதான் சொன்னேன். எனக்குன்னு ஒரு டீம் இருக்கு. அதான் சொன்னேன் சார், எல்லாருக்கும் டீம் டீமை தாண்டி இப்ப வந்து மோகன்ஜி கேட்டுக்கிறாரு, ஒரு டைரக்டர் பெரிய டைரக்டர் உங்ககிட்ட வந்து கேட்கிறாரு, சின்ன வச்சு பண்ணலாம்ப்பா சொல்றாரு, நீங்க என்ன சொல்லுவீங்க? மோகன்ஜி சொல்றாரா? மோகன்ஜி இல்ல, உங்ககிட்ட ஒரு பெரிய டைரக்டர் வந்து நீங்க மியூசிக்ல வந்து சின்ன வச்சு ஒரு பாட்டு பாடலாமான்னு சொன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? ஓகேங்களா வேண்டாம்ங்களா? நான் முதல்ல வந்து என்னோட நீங்க சொன்ன பார்த்தா பிரச்சனை வருமா இப்ப கேக்குற மாதிரி அது வந்து ஒரு கருத்து இருக்குல்ல உங்ககிட்ட. படத்துக்கு ப்ரொடக்ஷனுக்கு எந்த சிங்கர் யாராவது பிரச்சனை பண்ணக்கூடிய சிங்கரா இருந்தாங்கன்னா நான் கண்டிப்பா போட மாட்டேன். நான் சொன்னது பொதுவான வார்த்தை. ஏன்னா என்னை நம்பி தயாரிப்பாளர் வராங்க, என்னை நம்பி இயக்குனர் வராங்க. அவங்க 2 பேர் காப்பாற்ற வேண்டியதுதான் இசையமைப்பாளரோட வேலை. அந்த மாதிரி யாராவது சிங்கர்ஸுங்க யாராவது வந்து தயாரிப்பாளரையும் இயக்குனரையும் அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்த சிங்கர்ஸை நான் யூஸ் பண்ண மாட்டேன். அது யாரா கூட இருக்கலாம், எனக்கு தெரியாது. இனிமேல் யாரா பண்ணா யூஸ் பண்ண. ஏன்னா நம்மளை நம்பி பணம் போடுற முதலாளி ப்ரொடியூசர், எனக்கு வாய்ப்பு கொடுக்குற இயக்குனரையும் நம்ம அவமானப்படுத்தி எந்த சிங்கரும் போட்டு என்ன பிரச்சனை? பொதுவாக நான் அதனால தான் இப்போ என்ன சொல்றேன், எனக்குன்னு ஒரு டீம் இருக்கு. அதுல பெரிய சிங்கர்ஸும் இருக்காங்க, யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, ஃப்ரெஷர்ஸ் இருக்காங்க. எனக்கு தேவையான சிங்கர்ஸை நான் வந்து பாட வச்சுட்டு இருக்கேன். அதனால அதுலயும் சரி, எங்களோட தயாரிப்பு நிறுவனத்தையும் இயக்குனர்களும் யாரும் அவமானப்படுத்தக்கூடாது. அப்பேற்பட்ட சிங்கர்ஸ்லாம் முதல்ல வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாதுன்னு தான் நான் பார்ப்பேன். ஓகே சார், தேங்க்யூ. தேங்க்யூ.